வித்தியாசம் பார்க்காமல். ஒரு குரு எல்லா சிஷ்யர்களையும் அவர் சொல்லுகிறபடியே 100% நடக்க பண்ணிவிடுவார் என்பது அர்த்தமில்லை. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கப்பட்ட அப்தகரணத்தின் பக்குவ ஸ்திதிக்கும் அங்கே இடம் கொடுக்கத்தான் வேண்டும். அதை தூண்டுதல் என்று சொல்லி முடித்து விடுவது சரியில்லை. உபனிஷத்தை பார்த்தாலே தெரியும். பிரஜாபதி அசுர ராஜாவான விராசேனனுக்கு உபதேசம் பண்ணினார். தேவராஜாவான இந்திரனுக்கும் உபதேசம் பண்ணினார். ஆனாலும் அசுர ராஜா விரோசேனன் உடலேதான் ஆத்மா என்கின்ற அறிவுடன் மட்டும் நின்று விட்டான். இந்திரன்தான் தேகாதீதமான நித்திய சத்திய நிஜ தத்துவமான ஆத்மாவை தெரிந்து கொண்டான். காரணம், குருவுக்கும் அவர் சொல்லித் தருகின்ற வித்தைக்கும் எந்த அளவுக்கு ஒரு சிஷ்யன் கீழ்ப்படிதலுடன் அப்தகரணத்தை திறந்து வைத்து விடுகின்றானோ அதை பொறுத்தே அவனுக்குள் தத்துவம் ஏறும் ஊறும் என்பதுதான் சரியானது. சிஷ்யன் எப்படிப்பட்டவன் என்பதும் வித்யாஸ்வீகரணத்தில் முக்கியமானதுதான். அதுதான் விஷயம் என்கின்ற அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரீமாக பூர்த்தி செய்து வருகின்றார் ஆச்சாரியார். என்ன சொல்லுகிறார் என்றால், நல்ல புத்திமானான ஒரு மாணவன் இருக்கின்றான். பிராஜ்ஞன் என்று அவனுக்கு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப பிராஜ்ஞன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? பிராஜ்ஞன் என்ற புத்திசாலி என்பது மட்டுமில்லை, சித்த பக்குவம், அதற்குரிய வினயம் ஆகியவையும் உள்ளவன்தான் அவன். அப்படிப்பட்டவனுக்கும் குரு பாடம் சொல்லித் தருகின்றார். ஜடம் என்று ஸ்லோகத்தில் சொல்லுகின்ற மந்தபுத்திக்காரனுக்கும் சொல்லித் தருகின்றார். கீழ்ப்படிதலிலும் அவன் ஜடம். இப்படி வித்தியாசமான இரண்டு வித்தியார்த்திகளுக்கும் ஒரே மாதிரி தான் வித்தியாசமே பார்க்காமல் பாடம் நடத்துகின்றார் குரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.